ஹாய் மக்களே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. நம்ம பைக்குக்கு பார்த்திங்கன்னா ஆரியோட வைசரு, அப்புறம் ரைனாக்ஸோட ட்ரெயில் பேகு. ஸோ இதுதான் வந்து ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு டேங்கோட அந்த கார்டாண்ட தான் வந்து நம்ம ஃபாக் லைட்டு செட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இப்போ மறுபடியும் வந்து புதுப்பேட் போயிட்டு அந்த லைட்டை வந்து வேறு எங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெயில் பேக் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு ப்ளஸ் வந்து வைசரு ஃபிக்ஸ் பண்ணோம். வைசருக்கு வந்து நமக்கு அந்த புஷ்ஷு வந்து போயிடுச்சு. எல்லாத்துக்கும் புஷ்ஷு வாங்கி ஃபிட் பண்ண போகிறோம். சின்ன ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம் வாங்க. என்னடா அது பிச்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? வந்தோடனே பார்க்கணுன்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதான் நைட்டே வந்து பிரிச்சுட்டேன். ரைனாக்ஸோடது 12 லிட்டர், இது ஒரு 12 லிட்டரு, இது ஒரு 12 லிட்டர், மொத்தம் 24 லிட்டரு. எனக்கு கிராப் ஹேண்டல் இருக்குது. ப்ளஸ்ஸு இது உள்ள ரெயின் ப்ரூஃப் கவரு. இது இன்னர் லேயரும் வந்து ரெயின் ப்ரூஃப் தான். ஸோ நான் வந்து வேறு ஒன்று பார்த்து வச்சுருந்தேன், விட்டாரா அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா 16 லிட்டர் தான். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 சம்திங் வந்துச்சு. இது நான் எதர்ச்சியாக பார்த்தேன், 1500 தான். இது ஒர்த்து இந்த அமௌண்ட்டு. ராயல் என்ஃபீல்டோட ஓஜி இது. இந்த கவர் வந்து 100% கம்போஸ்டபிள் பேக்காக, நான் பிளாஸ்டிக், 100% ரீசைக்கிள். 100% வேறு லெவல். ஆரி புஷ்ஷு ப்ளஸ் வந்து ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல, இது மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு அந்த புஷ்ஷெலாம் ப்ராப்ளம், அதனால தான் சரி இது வந்துச்சுன்னா இதோடு வரும் அப்படின்னு பார்த்தா இது மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம குட்டி அன்பாக்சிங் முடிந்தது. இவனை தள்ளுறதுக்கே நான் தனியாக சாப்பிட்ணும் போல். ஓகே, கிளம்பலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக வரணும்னா எக்ஸ்ட்ரா கிளாம்ப் ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். வாங்கி வச்சோம்தான் பேர், பைக்கில் இருந்து கோப்ரோ எல்லாமே. இது வரைக்கும் ஒரு மோட்டோ விளாக் கூட போடல. எடுத்த வீடியோவே இன்னும் அப்லோட் பண்ணாதான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறது, போடுவோம் கூடிய விரைவில். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு போடுவோம். நேராக எங்கே போகிறோன்னா புதுப்பேட்டை போகிறோம். எனக்கே இது புதுசாக இருக்குது. இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ரைடிங் ஜாக்கெட்லாம் மாட்டு வந்துட்டு இருக்கலாம் போல். வாரணமாயிரத்தில் சூர்யா சொல்லுவார் பாருங்க, கையில் 10 பைசா இல்லை, ஆனால் என்னை விட சந்தோஷமான எவனுமே இல்லை இங்கே அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கி என் நிலமை. ஸோ கையில் 10 பைசா இல்லை, ஆனால் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது நம்மளே அறியாதமாக ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்க, அதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம். அந்த க்ளவுஸு தாங்க பெருசாக இருக்குது. எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி வாங்கிச்சு அந்த க்ளவுஸு. என் கைக்கு பற்றவே மாட்டேங்குது, ஆனால் அதை வச்சு தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். 3000 ரூபா. ஆனால் அந்த க்ளவுஸு ராயல் என்ஃபீல்டு, இல்லைனா அது அழகாக போட்டு வந்துட்டுருப்பேன். ஸோ அது சுத்தமாக கையில் பற்ற மாட்டேங்குது. அது போட்டோன்னா என்னால் மொபைல் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. சார்ஜ் எவ்வளோ நேரம் தாங்கன்னு தெரில. இது கேபிள் வேறு எடுத்துகிட்டு வரலையே, கேபிள் எடுத்துகிட்டு வரலையே. இதுதான் நம்ம ஏரியா. நான் கொண்டு மூட்டத்துக்கு ஈஸியாகவே போகலாம். ஆனால் நான் ஃப்ளைஓவர்லாம் சுற்றிட்டு தான் போகிறேன். ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா நான் இப்போ ஒரு மோட்டோ விளாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண என்னடா இருக்குன்ட்டு. பட் எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ நான் அதனால் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தாங்க போவேன். பிகாஸ் ஐம் அ மோட்டோ விளாகர். இத்தனை நாளாக மைக் செட்டப்பு ரெடி பண்ணாத இருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, மைக்கு தான் நமக்கு செட் பண்ண தெரியல, மைக்கு தான் ப்ராப்ளம், இல்லை அந்த கேபிள் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் லேட்டராக தான் தெரிய வந்துச்சு, மைக்கு ப்ராப்ளம் இல்லை, அந்த அடாப்டர் தான் ப்ராப்ளம். அதில் தான் வந்து கனெக்ட் ஆகலை.
ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நமக்கு மைக்கு தான் ப்ராப்ளம். மைக்கு அதுவும் எந்த ஹோலிலேண்ட் மைக் போட்டே ஒர்க் ஆகலை. அப்போவும் என் அறிவு கேட்டல, இது இந்த அடாப்டர் தான் எதனா ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு. இப்போ இப்போது நம்ம ரங்கா ப்ரோவோட கோப்ரோ வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அது நேற்று செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணோம், சூப்பராக இருந்தது. அடா பாருங்களா, இது தெரியாத எவ்வளோ லாக் போச்சேடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நடுவில் வீட்டுக்கு நிறைய டைம் போயிட்டு வந்தேன், எல்லாம் அழகாக பிளாக் போட்டிருக்கலாம். அதுக்கு ஒரு டைம் வரும், எல்லாம் நன்மைக்கே. நான் இந்த ஃபாக் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போதே சொன்னேன் ப்ரோ, அந்த மாதிரி நான் ட்ரையல் பேக் போடுவான்ட்டு. அப்போ இல்லை ப்ரோ, அப்போ வாங்க நம்ம அப்போ மாற்றி ஃபிட் பண்ணிக்கலான்னாங்க. இப்போ நான் மறுபடியும் இதுக்குன்ட்டு நான் போகிறேன். அப்போவே ஒழுங்காக வேறு எங்கன்னா ஃபிட் பண்ணியிருந்தா எனக்கு ஒரு வேலை மிச்சம். முன்னாடி பாருங்கள், நல்லா ஊதா கலரில் ஒரு கார் போயின்னு சவுண்டு ஊறியாயிடுச்சுன்னு போது கார் பயங்கரமாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கார் மாடிஃபை பண்ணி இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை, நம்ம கண்ணும் கொள்ளையடித்தால் வரும் பாருங்கள், துல்கர் வச்சுருப்பார் ப்ளூ கலர், அந்த மாதிரி சிம்பிளாக யூனிக்காக இருந்தால் போதும். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் ஒன்று தான் ஞாபகம் வருது. நம்ம கவர்மெண்ட்டே அந்தந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க்கு செகண்ட் மார்க்கு அவங்கள எடுத்து அவங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க மாடல் ஸ்கூலில். செகண்ட் மார்க்கான்னு தெரியல, ஆனால் ஃபஸ்ட் மார்க் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அங்கே எடுத்து அவங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அட்வான்ஸாக இருக்குது ஸ்கூல். ஸோ நம்ம கவர்மெண்ட்டே இது பண்ணுறது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கு இருக்கக்கூடாதுங்க. அதுக்காகவே தான் நான் இதை வீடியோ விலாக் எடுத்து ஆகணுன்ட்டு வந்தேன். யார் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிடிச்சதை பண்ணுறோமா, ஜாலியாக பண்ணிகிட்டே போகணும். ஒரு 2-3 வீடியோ பார்த்தேங்க. ஒரு வ்ளாகர் ஒருத்தர் இதே மாதிரி தான் ஒரு ரொம்ப க்ரௌடாக இருக்க இடத்துல ஒரு வீடியோ எடுப்பார். அவர் கையில் மொபைல் தான் இருக்கும், அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ணுவார். என் சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க, நான் அவங்கள யாரையுமே நான் கண்டுக்கல. ஸோ நமக்கு நம்மளோட விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். யார் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ அந்த ஒரு ஃபியரை நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அது நான் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். எனக்கு இருக்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். யாராச்சும் எதனா சொல்லுவாங்களோ, எதனா இது பண்ணுவாங்களோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நம்ம இன்கேஸ் என்னப்பா சேனல் உங்களுது அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி கவுண்ட்டு, நம்மளது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு கம்மியாக இருக்கும். அது நான் ஒரு மாதிரி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு படிக்கட்டுலேருந்து தான் லாஸ்ட்டு படிக்கட் போக முடியும், எடுத்தோன்னா லாஸ்ட்டு போக முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம மிஸ்டர் பீஸ்டோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 0ல் ஸ்டார்ட் பண்ணார். ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் வரையும் கூட அவர் 1000 சப்ஸ்கிரைபர் சம்திங் ஏதோ தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி யூடியூபோட மோஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வச்சுருக்கவர் நம்ம தலைவன் தான். ஸோ அதனால் அது நம்ம அந்த ஃபியர் நம்மளை விட்டு போகிறது தாங்க டைம் எடுக்கும். ஒன்ஸ் அது போயிடுச்சு, நம்ம அந்த மாதிரி பப்ளிக்கில் நம்ம வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், போட ஆரம்பிச்சிட்டோம்னாலே அவ்வளோதான். அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் என்னன்னா சொல்லிட்டோம், நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறோமா, நம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் இருக்கே. இது ஏன் எனக்கு இந்த புரியல, அந்த மேலே போட்டிருக்க அந்த க்ரீன் ஷெட்டு ஒரு சில இடத்துல போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல போடலை. எல்பிஜிக்கு நிற்குதா கூட்டம்? அதே தான், எல்பிஜிக்கு நிற்குது மக்களே கூட்டம். ஐயோ பார்த்தீங்களா, எல்பிஜிக்கு கரெக்டாக போகிற வழியெல்லாம் மட்டும் விட்டு அழகாக அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எல்பிஜி தான், எல்பிஜி ஓரளவுக்கு இப்போ தான் கிடச்சிட்ருக்கு போல். அதனால் இவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்கு பாருங்களேன். ஐயோ, எங்கேருந்து எது வரைக்கும் அட்டாங்கப்பா அப்படியே போகுது. ஐயோ, இந்த இடத்துல வரும்போது பயங்கர சேஃபாக வரணும். ஏன்னா இங்கே சிக்னல் எதுவுமே கிடையாது. இந்த இப்போ ஒரு போலீஸ் அண்ணா இருக்கார், ஆனால் அவர் கூட இருக்க மாட்டாங்க. லெஃப்ட்லேருந்து இந்த பக்கம் போவானுங்க, ரைட் அந்த பக்கம் வருவானுங்க. திடீர்னு எப்படி போவானுங்கன்னே தெரியாது, சருன்னு உள்ளே வந்துடுவானுங்க. பைக்கர்ஸ்களின் உலகம் தங்களை அன்போடு வரவேற்கிறது. பார்த்தீங்களா, எங்கேயோ விட்டுட்டோம். இதுதான் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆனாலே இதுதான் பிரச்சனை.
இந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆச்சுன்னா நம்ம இதுதான் பிரச்சனை. எங்கே போகிறோன்ட்டே தெரியாத நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருப்போம். லொக்கேஷனே தாண்டி போயிட்டோம். இது வரைக்கும் மோட்டோ விளாக் பண்ணது இல்லையா, அதனால் எப்படி பண்ணணுன்ட்டு தெரில. நம்ம இருக்காங்களா, பரவாயில்ல, காலியாக இருக்குது. மக்களே, அவ்வளோதான். ஃபைனலாக ஃபாக் லேம்பை தூக்கி கீழே இப்போ கிராஷ் கார்டில் ஃபிட் பண்ணிட்டு நம்ம அங்கே ட்ரெயில் பேக்கை ஃபிட் பண்ணியாச்சு. செமையாக இருக்குது பார்க்க. டூரிங் வைஸரையும் ஆரியோட ஒரிஜினல் அதையும் அங்கேயே ஃபிட் பண்ணிட்டேன். கேமரா கிராஸாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க மக்களே. பேட்சில் போய் நின்றுடுவோம், முடியல, வெயில். ஐயா, அது ஃப்ரீ லெஃப்டே இல்லை ஐயா, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஃப்ரீ லெஃப்டே இல்லை. நானும் ஃப்ரீ லெஃப்ட்டு அதுக்கு தான் ஹார்ன் அடிச்சுட்டே வராருன்னு பார்த்தா ஃப்ரீ லெஃப்டே இல்லை, அடிச்சுட்டே வராங்க. இந்த ட்ரெயில் பேக் எப்படி ஃபிட் பண்ணுறதுனே தெரில. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ப்ராப்பராக எப்படின்ட்டு ஏதாச்சும் யூடியூப்பில் எதனா போட்டிருக்காங்களா, போஸ்ட் போட்டிருக்காங்களான்னு பார்த்து தான் இது பாருங்க. லூசு பையில இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னத்தான் பண்ணுறது பாருங்க. எங்கேயாச்சும் போனோம், எங்கே போகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு 6 படிக்கு போகலான் இருக்கேன் மக்களே. அது என்னன்னு தெரில, ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பைக்கு வாங்கினதுலேருந்தே பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, பைக் வாங்கினதுக்கப்புறம் போகலாம், ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் போகலாம். 1 இயர் ஓடி முடிஞ்சிச்சு, ஓன் டேமேஜ். அது போட்டதுக்கப்புறம் போகலாம், கோப்ரோ வாங்கினதுக்கப்புறம் போகலாம், யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயம் நமக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும். இது இல்லை, அதனால் அதை இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம தள்ளி போட்டே போனோன்னா கடைசி வரைக்கும் அது அப்படியே தான் போயிட்டே இருக்கும். நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் ஆகிக்கலாம். எல்லாமே அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த உலகத்தில் யாருமே எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. மோட்டோ விளாக் பண்ணணும்னு தோணுதா, பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட இந்த பைக் இல்லை, அந்த பைக் இல்லை, கோப்ரோ இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவுமே வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறத வச்சு அழகாக போட்டு ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியாலஜி எனக்கு அப்போவே இருந்துருந்துச்சுன்னா நான் இன்னத்துக்கு எப்பயோ பண்ணியிருப்பேன். ஸோ நான் இந்த பைக்கை வாங்கினதுக்கப்புறம் தான் விளாக் பண்ணணும், கோப்ரோ வாங்கினதுக்கப்புறம் தான் பண்ணணும், மைக்கை வாங்கினதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆல்மோஸ்ட் பைக் வாங்கியே 1.5 வருஷம் ஆச்சு. நான் அந்த பைக்கை வாங்கினது காரணமே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மோட்டோ விளாக் போடணும் அப்படின்ட்டு தான். கடைசி வரைக்கும் என்னால் அது போடவே முடியல. என் மேலே தான் அது தப்பு. பெரியம்மா வீட்டுக்கு சாப்பிட்டு ரூமுக்கு போக வேண்டியது தான். என்ன ஒன்று, இந்த வைசரு ஃபிட் பண்ணுறது ப்ளஸ் ட்ரையல் பேக்கை இன்ஸ்டால் பண்ணுறது காமிக்க முடியல. ஏன்னா நம்மளே தான் பண்ணோம், அது வீடியோ எடுக்க முடியல. வேறு லெவலில் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் வைசர் போட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த மொபைலை உள்ளே வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இடிக்குது. லைட்டாக கீழே இறக்கணும் போல். எப்படி நம்ம பையன் ஒருத்தன் போகிறான், ஜாக் என்னடா இந்த மாதிரியே ஒருத்தன் போகிறான். நம்ம வச்சுருக்க மாதிரி பைக்கை ஏன்னா பார்த்தோன்னா ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒன்று வருது. நம்ம வச்சுருக்க மாதிரி அதே மாதிரி மாடல் பைக்கு இன்னொருத்தங்க யாருன்னா வச்சு ஓட்டிகிட்டு போகிறத பார்த்தா. வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், முடிந்தது. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைபும் கொஞ்சம் ஃபாலோவும் அப்படியே பண்ணிவிட்டு போயிடுங்க.